நுழைவாயில் என்றே சொல்லலாம். இங்கு பந்தள மன்னர் ராஜசேகரனால் கட்டப்பட்ட தர்மசாஸ்தா கோவில் உள்ளது. இந்த கோவிலுக்கு எதிரில் ஐயப்பனின் நண்பரான வாவரின் பள்ளிவாசல் உள்ளது. ஐயப்ப பக்தர்கள் வாவர் சுவாமியை வணங்கி அங்கு தரப்படும் விபூதி பிரசாதத்தை பெற்றுக் கொள்வார்கள். இந்த எரிமேலியில்தான் முக்கியமான நிகழ்வான பேட்டை துள்ளல் என்ற நிகழ்வு நடைபெறும். அப்பொழுது பக்தர்கள் தங்கள் மனதில் உள்ள தீய எண்ணங்களை போக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் நடனமாடுவார்கள். பேட்டை துள்ளல் முடிந்த பின்பு அங்கே வரும் கன்னிசாமிகளுக்கு ஒரு சரக்கோலும் ஒரு கருப்பு நாடாவும் கொடுக்கப்படும். எரிமேலியில் பேட்டை துள்ளலை முடித்துவிட்டு பயணத்தை தொடரும் பக்தர்கள் பேரூர் தோடு, கோட்டைப்பாடி ஆகிய இடங்களை கடந்து காளைக்கட்டி என்ற பகுதிக்கு வருவார்கள். இந்த காளைக்கட்டி என்ற இடம்தான் மகிஷமுகியின் உடலின் மீது பகவான் நர்த்தனமாடி தனது வெற்றி களிப்பை வெளிப்படுத்திய இடம். அந்த நர்த்தனத்தை காண வந்த சிவபெருமான் அவரது காளையை அங்கேயே மரத்தில் கட்டி வைத்ததால் அந்த இடம் காளைக்கட்டி என்று அழைக்கப்படுகிறது. அதன் பின்பு அழுதா நதியில் நீராடி மூழ்கும் போது பக்தர்கள் நதிக்குள் கிடைக்கும் கல் ஒன்றை எடுத்துச் சென்று போகும் வழியில் உள்ள கல்லிடும் குன்று என்ற இடத்தை அடைந்து அரக்கியை சமாதி செய்த இடத்தில் அந்த கல்லை வைப்பார்கள்.